உறவுகளே வந்து பாருங்கள், இது உங்கள் கேப் பாய் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒரு கீரனூர் வட்டம் அதுக்குள்ளே இருக்க கொண்டரங்கி மலைக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ அது மேலே சிவன் இருக்கார். ஸோ அவர்கிட்ட எப்படி நம்ம போயிட்டு தரிசனம் பண்ணுறோம் அதெல்லாம் எல்லாமே ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள். ஒரு எவரெஸ்ட் சிகரம் ஏறுறமோ எப்படி இருக்குமோ அதே மட்டும் தான் இந்த சிகரமும் இருக்கும். இந்த கொண்டரங்கி மலை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஏற முடியாது, அவ்வளோ ஒரு ரிஸ்கியான ஸ்பாட்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க. வாங்க எப்படி இருக்குன்னு நம்ம மேலே போயிட்டு பார்ப்போம் வாங்க. ஒருவேளை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வண்டி எடுத்தாச்சு. திருச்சியிலேருந்து காலையில் 5 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஹீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ திடீர் பிளான் தான் இது. எப்படி வந்து இந்த பிளான் வந்துச்சுன்னா எனக்கு தெரியல. பிச்சாவரம் போக வேண்டியது. அதாவது பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் உள்ள பிச்சாவரங்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் போகிற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு. என்னென்னு தெரியல, திடீர்னு ஒரு அந்த ஈசன் அருளாக என்னென்னு தெரியல. ஸோ அந்த ட்ராக் வந்து இப்படி மாறிடுச்சு. பார்த்திங்கன்னா இப்போது வந்து கொண்டரங்கி ஹில்ஸ் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த மலை பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஒரு 50 கிலோமீட்டர் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கைகள்லாம் கொஞ்சம் இதாகிறாப்புல இருந்துச்சு, வலிக்கிறாப்புல. ஸோ வந்து கொஞ்சம் சின்ன ஒர்க் அவுட் போடலான்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே பக்கத்தில் நிப்பாடி ஒரு ரோட்லேயே சின்ன ஒர்க் அவுட் போட்டாச்சு. ஒரு 20 புஷ்அப் வந்து எடுக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணேன். சரி வாங்க கிளம்புவோம். இந்த ரூட் பார்த்திங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து திண்டுக்கல் பைபாஸ் தான். இது பார்த்திங்கன்னா இது வந்து அவ்வளோ ஒரு காலையில் பார்த்திங்கன்னா இது அவ்வளோ ஒரு அழகான ஒரு இயற்கை வந்து அப்படியே ரசிக்கிறாப்புல இருந்துச்சு, சூப்பராக. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு மலை இருக்கும், இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு மலை இருக்கும். ஸோ வந்து அவ்வளோ ஒரு இயற்கை வந்து எப்படி சொல்கிறது, அந்தளவுக்கு நான் ரசிச்சுட்டே போனேன்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா இங்கே டோல் வந்துருக்கு. இந்த டோலில் பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு முன்னாடி போயிருக்கு. அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி வந்த காரு சரன்னு அப்படியே மறுபடியும் அது உள்ளே போயிடுச்சு நிற்காமல். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்களா ரைட் சைடு பாருங்களேன், அந்த பையன் வந்து அடிச்சுட்டு ஓடுவாப்பில். அந்த கார் பார்த்திங்கன்னா சரன்னு கிளம்பிடுச்சு, ஓட்டிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அதில் காரில் என்ன தான் இருந்துச்சுன்னு தெரியல. ஸோ அந்த கார் வந்து டோல் அமௌண்ட்டு கட்டாமல் அந்த பஸ்ஸுக்கு பின்னாடியிலேருந்து டக்குன்னு ஓப்பன் பண்ணவும் டக்குன்னு வந்து கார் சரன்னு போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்களேன், இந்த மலைகள் வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அதுவும் காலையில் போகிறது வந்து நம்மளுக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் வந்து தெரியவே இல்லை. அதே மட்டும் உறவுகளே பார்த்திங்கன்னா பைக்கில் போகும்போது நார்மல் ஸ்பீடில் போங்க, அப்போ தான் நம்ம சேஃபாக போக முடியும் எங்கே இருந்தாலும். அதுதான் நான் சொல்லிக்கிறது. பார்த்திங்கன்னா நானே லெவலாக தான் ஸ்பீடு போவேன். பார்த்திங்கன்னா 70 தான் போவேன். ஆனால் அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அதுக்கு வந்து நல்லா போயிட்டு சேரணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து கண்ட்ரோலில் தான் போய் ஆகணும். இந்த இடையில வந்து நம்ம கௌசிக்கெலாம் வரும் குறுக்கு, அதாவது நம்ம குட்டி நாய்க்குட்டிங்கெலாம் வரும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து கவனிச்சுட்டு நீங்கள் போங்க. ஓவர் ஸ்பீடு வேணாம், அவாய்ட் பண்ணுங்கள். இந்த பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்களேன். இந்த சைடும் தென்னை மரம், இந்த சைடும் தென்னை மரம் இருக்கும். ஸோ அழகான ஒரு காற்று, அப்படியே ஒரு சில்லுன்னு ஒரு காற்று வாங்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா அது தெரியும், அந்த கொண்டரங்கி மலை அதுதான். ஸோ அதுக்கு வந்து நான் ரீச் ஆகிட்டோம் பக்கத்தில். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம அந்த மலைக்கு போயிட்டு ரீச் ஆகிடலாம், அடிவாரத்தில் போயிட்டு. இதுதான் வந்து அந்த கொண்டரங்கி மலை கீழே அடிவாரம். இது பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆழமாக இருந்துச்சு. பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஆழமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அது வரலாறு தான். இந்த மலை வந்து 3825 அடி உயரமானதான். ஸோ வந்து இது பாண்டவர் வந்து இங்கே வந்து வனவாசம் வந்ததாக சொல்கிறாங்க. அதுலேயும் இந்த போர்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படியே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா மல்லீஸ்வரர் வந்து சுயம்பா வந்து உள்ளே இருப்பாப்பில். ஸோ அவரையும் தரிசிச்சுட்டு அந்த கொடிக்கம்பத்தையும் வணங்கிட்டு அப்படியே நம்ம வந்து மலை ஏற வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு முதல் படி. பார்த்திங்கன்னா ஏற ஆரம்பித்தாச்சு. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு லிங்கம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அவரை வந்து தரிசிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெஃப்ட் சைடு திரும்பி ஐயனை போய்ட்டு கீழே ஒரு தரிசனம் போட்டலாம்னு சொல்லிவிட்டு கீழே போய்ட்டு ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நாங்கள் வந்து மேலே ஏற ஆரம்பித்தோம். மேலே ஏற சொல்ல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து மணி கட்டியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம எம்பி அடி அடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு சாமி கும்பிட்டு. பொறுமையாக வந்து போங்க. மலை ஏறுறப்போ வந்து ஸ்பீடாலாம் போகாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஏறுறப்போ வந்து ஸ்பீடாக போனால் ஓவராக மூச்சு வாங்கும். அதனால் பொறுமையாக விட்டு ஒவ்வொரு படியாக கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக போகலாம். ஃபஸ்ட் டைமு என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மலை, ஐயப்பா மலை ஏறியிருக்கேன், 5 மலை ஏறியிருக்கேன். அப்படி இருந்தாலும் இந்த மலைங்கிறது செங்குத்தாக ஏறுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த குகையை பார்த்தீங்களா. இதை பாருங்கள், இந்த பல்லாங்குழியோ தாயம் விளாண்ட அச்சு அப்படியே இருக்குது. பாண்டவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து பல்லாங்குழி விளாண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதுக்குள்ளே உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது உள்ளே போகிறேன், உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஏப்பா
உறவுலேயே பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு படிக்கிட்டு இதில் இருந்தால் மழை ஸ்டார்ட் ஆகுது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால்வாசி ஏறி இருக்கும். உறவுலேயே அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மழை வந்து நடுவில் வந்து ஏறுறப்போ நீங்கள் வந்து கீழே மட்டும் பார்த்துடாதீங்க. அது ஒரு சில பேர்த்துக்கு அப்படியே எப்படி சொல்கிறது, தலைலாம் சுற்றுறாப்பில் வரும். செப்பல் இல்லாமல் அது ஏறுங்க. செப்பலை கீழே கழட்டி போட்டுருங்க. நிறைய பேர் இங்கே வந்து செப்பல்ஸோடு தான் ஏறுறாங்க, ஷூவோடு தான் ஏறுறாங்க. உங்களோட சரத்து வந்திருக்காப்புல. சரத்து வந்து இது வரைக்கும் மழை இந்த மாட்டம் மழை ஏறினதில்லை. எப்படியாச்சும் சரத்தை இழுத்து கொண்டு போயிடணும் மேலே. இதெல்லாம் ஒரு அட்வென்ச்சர் தான். நம்மளால் வந்து எவரெஸ்ட்டு, இமயமலை அது மட்டும் ஏற முடியாது. ஸோ அதுக்கு இணங்க ஒரு சிறிய மலைனா இந்த கொண்டரிங்க மலை தான். இதை ஏறினா கண்டிப்பாக என்ன வேணால் நம்ம சாதிக்க முடியும். ஈசனை வந்து எப்படியாச்சும் தரிசித்து ஆகணும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. இது எதுக்காகனா இந்த மலை நான் எதுக்காக ஏறுறேன் அப்படின்னா, நம்ம மனசும் நம்ம மைண்டும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். ஸோ அது வேண்டியே கண்ட்ரோல் பண்ண இது மாட்டம் மலையெல்லாம் நம்ம ஏறணும்னா நம்ம மனசும் சரி நம்ம மைண்டும் சரி எதை வேணால் ஒரு தில்லாக எந்த முயற்சி வேணால் எடுக்கலாம். எதுலேயுமே சாதிக்கலாங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். கொஞ்சம் பார்த்து ஏறுங்க. ஏன்னா சில முள்ளெலாம் இருக்கும், கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. ஸோ அதனால் தயவுசெய்து கீழே வந்து யாரும் பார்க்காதீங்க. அதாவது நீங்கள் ஏறுற காலை மட்டும் பார்த்து இப்படியே பொறுமையாக போயிட்டே இருங்க. எல்லாருமே ஏறலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா காற்று அதிகமாக அடிச்சிட்ருக்கு. அதனால் வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் மேலே போயிட்டு. ஏன்னா அது ஃபோனே வச்சுருக்கோம், கேமராவும் வச்சுருக்கோம். பார்ப்போம் எடுக்க முடியுமான்னு. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் இந்த கம்பியை பிடிச்சி தான் ஏறாப்பில் இருக்கும். ஸோ இந்த யாரும் கம்பியை விட்டுறாதீங்க, அவ்வளோ காற்றடிக்குது. ஸோ இனிமேல் வரவங்க கம்பியை வந்து பிடிச்சி வந்து பொறுமையாக வாங்க. அவசரம் வேண்டாம், பொறுமையாகவே வரலாம். வியூ பாயிண்ட்டை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். அதே மட்டும் பிளாஸ்டிக்கு, இதையும் மட்டும் பிளாஸ்டிக்கு அது மட்டும் மேலே கொண்டு வந்தீங்கன்னா தயவுசெய்து பேக்லேயே போட்டு கீழே கொண்டு வந்துடுங்க. ஒருவேளை இந்த பையனை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 டைம் ஏறி இறங்கிட்டு இருக்காப்புல 20 நிமிஷத்தில். ஸோ ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க் பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன ஆகுதுன்னு சொல்லு. எப்படி என்ன ஆகுது முன்னெல்லாம் அதுக்கு கொஞ்சம் பார்த்து வாங்க. அதே மட்டும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஊற்று மட்டும் இருக்குது மலையில். உறவுகளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம ஏறனால இந்த மலையை பற்றி ஒன்றுமே தெரியல. ஸோ தெரிஞ்ச சிவபக்தர் ஒருத்தர் வந்திருக்காப்புல. ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம கேட்டு நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. நம்ம இருக்கிறது வந்து கொண்டரங்கி மலை. சாமியோட திருநாமம் வந்து மல்லிகார்ஜுனேஸ்வரர். மாடு மேய்க்க போய் சாமி இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சுயம்பு மூர்த்தி. சிவபெருமானுக்கு உகந்த நாட்கள் என்னென்னவோ அதில் எல்லாம் விசேஷங்கள் நடந்துகிட்ருக்குங்க. இடையில வந்து இங்கே வந்து ஒரு 3 சுனை இருக்குது. இடையில வந்து மாட்டினுடைய பாதம் பதிஞ்சிருக்கு ஒரு 2-3 இடத்துல. உறவுலேயே பார்த்தீங்கன்னா மனசாந்தி அடைகிறாப்புல ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காரு. ஸோ அதையும் கேட்டுட்டு போயிருங்க. சிவா திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த பெருமான் சுவாமிகள் அருளை செய்த 1ஆம் திருமுறை. ஓடுடைய செவியன் விடை ஏறி ஓ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கல்வன் ஏடுடைய மலரால் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெண்மான் இவன் அன்றே. திருச்சிற்றம்பலம். உறவுகளே அந்த சிவபக்தர் சொன்ன மாட்டோம் அந்த காலை வச்சும் போய் பார்க்கலாம், அந்த சொனையும் போயிட்டு பார்க்கலாம் மேலே. ஸோ அது வந்து இந்த மலையில் தான் இருக்குது. ஸோ வாங்க போயிட்டு பார்ப்போம். உறவுகளை பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்கல்ல, ஸோ அதே மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த காலை வச்சு பாருங்கள், மாட்டோட காலை வச்சு பார்த்தீங்கன்னா சின்ன புகையாட்டம் இருக்கு பாருங்க. இதுதான் சின்ன புகை. அதே மட்டும் இந்த கம்பி போட்டிருக்காங்கல்ல, இந்த கம்பி போட்டது ஒரு ஐயா வந்து போட்டிருக்காரு. அந்த ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா வயசு வந்து 85 வயசு ஆகுது. காற்று சரியான காற்று அடிச்சிட்டு இருக்கு. எப்பா தள்ளுதுற ஆளையே. போ 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 போயிட்டே இரு. தண்ணியே குடிக்காம போயிட்டு இருக்கேன். பார்ப்போம், அவர்கிட்ட போயிட்டு தண்ணி குடிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ செங்குத்தாக ஏறுது பாருங்கள். இப்போ காற்று வேறு ஓவர் அடிச்சிட்ருக்கு. எவ்வளோ நான் ஒன்று போகிறேன்.
இருக்கா பப்பி? எப்பா அப்படியே பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு பழனியை பார்த்து ஒரு கும்பிட்டாச்சு. ஒரு வழியாக சாமி கும்பிட்டாச்சு, ஐயரை தரிசித்தாச்சு. அவரை கும்பிட்டுட்டு தான் தண்ணி குடிக்கணும் இருந்தேன், அதே மட்டும் கும்பிட்டுட்டு தண்ணியை குடித்தாச்சு. இது பார்த்திங்கன்னா மேலே உச்சிக்கு போகிற வழி, இதில் தான் ஏறி போகணும். ஒரு டாப் வியூவை காட்டுறேன். ஒருவேளை இந்த சங்கிலியை பிடிச்சி தான் மேலே ஏறாப்பில் இருக்குது. ஸோ பார்த்து தான் அந்த சங்கிலியை பிடிச்சி ஏறணும். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மேலே ஏறி வருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வந்து நாய்க்குட்டிங்களாம் இருக்கும். ஸோ அதுக்காக பிஸ்கட்லாம் எடுத்து வந்துடுங்க, பிஸ்கட் எடுத்து போடுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு புண்ணியம் தான். உறவுகளே பார்த்தீங்கன்னா இதுதான் மலையோட உச்சி. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சின்ன தியானம் பண்ணிவிட்டு உறவுகளே பார்த்தீங்கன்னா இந்த ஐயா தான் கீழேருந்து மேலே வரைக்கும் கம்பி போட்டு கொடுத்தது. இந்த ஐயா இல்லைன்னா நம்ம மேலே ஏற முடியாது. இவர் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் பிளேடு அருவா வச்சு தான் இல்லாத இடத்துல வந்து இந்த கம்பியை பதிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. உறவுகளே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா மேலே ஏறணும் தெரியல, இறங்கணும் தெரியல. எப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று அடிக்கிறதுல நம்ம ஆட்டோமேட்டிக்காக மேலே தூக்கி விட்டுருச்சு. ஈசனோட அருள் தான் இது. இந்த வீடியோ வந்து முடிய போகுது. ஸோ வந்து காற்று வந்து பலமாக அடிக்குது. எப்படி வந்து நான் வந்திருக்கேன்னு பாருங்கள். இதுதான் கீழே இறங்கி வந்த வீடியோ. உறவுகளே நல்லபடியாக வந்து மலை ஏறி இறங்கியாச்சு. இத்துடன் வந்து இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அட்வென்ச்சரோட வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆனஸ்ட். பாய்.